என் வீடு பூந்து குழம்பு திருடுறவ எவடி அவன்? எங்க 2 பேர் கையில மட்டும் மாட்டினீங்க, உங்க கொண்டமுடிய பிடிச்சு ஆஞ்சு விடுவா ஆஞ்சி. எதுக்குடி இந்த மானகட்ட பழப்பு? ஏண்டி உங்களுக்குலாம் எதுக்கு இந்த மானகட்ட பழப்புங்கிற? எதுவும் வேணும்னா கேட்டு வாங்கி தின்ன வேண்டியதுதானே? இப்படி திருட்டு தின்னு உடம்பு வளர்க்கணும்னு என்ன இருக்கு? இதுக்கு எங்கேயாவது எலுமருந்து வாங்கி குடிச்சிட்டு சாவலாம்ல? ஏக்கா வெக்கா மானம் சூடு சொரண உள்ளவங்க தான் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஒன்றும் இல்லாதவள எங்க எது கிடைச்சாலும் எடுத்து திங்கதான் நினைப்பா. நல்லா அம்மில மசாலாவை அரைச்சி கம கம கமன்னு ஊருக்கே மணக்கிற மாதிரி வச்சேன். எவ அதை எடுத்துக்கிட்டு போனாலும் அவ கை கால உருப்படாம போகும், அவ வாய் விளங்காது. ஏக்கா வெளியூர்ல இருந்தா யாரோ வந்து திருடிட்டு போறாங்க, இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் எவ்வளவு இதை பண்ணிருப்பா. இன்னைக்கு எவ வீட்டுல மீன் குழம்புன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவளை உண்டலாம பண்ணணுக்கா, சும்மா விடக்கூடாது. இப்படி வீட்டுல ஆள் இருக்கையிலே திருடுறாள்வனா நம்ம எங்கேயும் வீட்டை விட்டுட்டு வெளியே போனா வீட்டையே ஒண்ணும் இல்லாத சுத்தமா இடிச்சு எடுத்துக்கோ பழைய. எப்படி இந்த ஊர்ல குடும்பம் நடத்துறது? இவளுகளை நம்பி எப்படி இந்த ஊர்ல இந்த தெருவுல குடும்பம் நடத்த முடியும்? கேக்குறாங்களே எவளாவது வந்து நான் எடுத்தேன் நான் எடுக்கல நான் பார்த்தேன்னு எதுவும் சொல்றாளோல பாரு. எல்லாரும் இழுத்து மூடிக்கிட்டாளவ கதவை. ஏன் அவ்வளவு சொன்னாதான் நமக்கு தெரியணுமா? இருக்கவே இருக்காரு முனியாண்டி சாமியாரு, அவர்கிட்ட போய் 10 ரூபாய் எலுமிச்சை பழம் வாங்கி கொடுத்தா போதும், 10 நாள்ல எடுத்து தின்னால ரத்தங்க வச்சிருவாரு. சரி ஒண்ணு மணி அக்கா தங்கச்சி போல பழகிட்டோமே, அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. எடுத்தவ எதை தெரியாம எடுத்திருப்பான்னு சொல்லி விட்டுட்டு போனா ரொம்ப இலக்காரமா பச்சை. எவடி அவ எடுத்ததே? ஏமா ராசாத்தி, எவ உன் வீட்ல வந்து கலவண்டாலும் அவ வீட்டு முன்னாடி போய் நின்னு கத்த வேண்டியதானே? எதுக்கு தேவலாம என் வாசல்ல வந்து நின்னு பேசுற? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ நான் தான் உன் வீடு புந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்த மாதிரி இல்ல இருக்கு. இந்த பாரு கீதாக்கா, 19 இடத்துல வந்து நின்னுதான் கேட்க முடியும். எவ திருடுனான்னு தெரிஞ்சா அவளை வீடு புந்து வெட்ட மாட்டேனா என்ன? சரி உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? அப்ப நீ வந்து எதுவும் எடுத்துட்டு போனியா? நான் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல கிடக்குற உன் வீட்ல வந்து திருட? அதான் தெரியுதுல, அப்புறம் பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? என்னம்மா மீனாட்சி, என்னம்மா பொத்திக்கிட்டு போ சாத்திக்கிட்டு போ மூடிக்கிட்டு போன்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. என் வீட்டு வாசல்ல நின்னு நான் என்ன வேணா கத்துவேன். உங்களுக்கு வழியா இருந்தா நீங்க வேணா சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு போங்க. என்னம்மா இவளுவ கிட்ட மட்டும்தான் விளக்க மாதிரி இருக்கிற மாதிரி விளக்கமத்த தூக்கிட்டு வந்து நிக்கிறாளுவ. போங்க நீ அந்த பக்கம். இவளுவலே எடுத்து தின்னுபுட்டு அடுத்தவ மேல பழிய வைக்கிறாளுவ. ஏடி உன் வீட்டுக்குலாம் எவடி வந்து திருடுவா? சொல்லு, எவ வந்து திருடுவா? உன் மாமியார் உன் நாத்தனார் இருக்கிற வரைக்கும் ஒரு நாய் கூட அந்த பக்கம் வர முடியாது. ஊர்ல உள்ளவங்க வந்து திருட போறாங்களாம். நல்லா இருக்குடி உங்க கதை, ரொம்ப நல்லா இருக்கு. தவளை தானம் கெட்டு ஊரையும் கெடுக்குமா, அப்படிதான் இருக்கு. ஏமா நீ நல்ல படிச்ச பொண்ணு தானே? இவதான் விளக்கமாத்த தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல வந்து நின்னு சண்டை போடுறானா, அவ கூட நீயும் சேர்ந்து ஆடுறியா? போங்கடி போங்க. உன் வீட்ல இருக்கிறவ எவளாவது எடுத்து தின்னுருப்பா, அவளுக்கு வயித்தால போறதுக்குள்ள போய் கண்டுபிடிங்க. என் வீட்டுல இருக்கிறவங்க என் வீட்லயே திருடுவாங்களா? என்னது இது கதையா இருக்கு? தெருவுக்குள்ளதான் எவளே எடுத்திருக்கா, எனக்கு நல்லா தெரியும். நான் தெரிஞ்சதுனா அந்த ரோடு இருக்கு பாரு, அங்க போய் நின்னு கத்து. என் வாசல் முன்னாடி நின்னு பேசாத. நீங்க 2 பேரும் இங்க வந்து சத்தம் பண்றத பார்த்துட்டு அவள நான் தான் எடுத்தேன்னு நினைச்சு பாடுவேன். எவளே எடுத்து தின்னதுக்கு என் தலையில எதுக்கு கைய வைக்கிறீங்க? போங்க. ஆமா மத்தியானம் அந்த சின்ன பொண்ணு குழம்பு வாங்க குண்டாடி தூக்கிட்டு வந்தாலே அது உன் வீட்டுக்கு தானே? இப்படி வரவளுக்கு போறவளுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்டு கடைசில எவள கனவாண்டுட்டான்னு பழிய படுறதா? என்னடி ராசாத்தி, உன் கூட்டுக்காரிகளுக்கு எடுத்து கொடுத்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டேன். ஏ கீச்சு குரல கீதா, நீ பாத்தியா? என் கூட்டுக்காரிகளுக்கு நான் கொடுத்ததை நீ பாத்தியா? என்னமா பார்த்த மாதிரி சொல்ற? சின்ன பொண்ணு வந்து கேட்டாதான் அவளுக்கு இந்த ஒரு கிண்ணத்துல தான் போட்டு கொடுத்தேன். அவளுக்கு கொடுத்தது போக ஒரு குண்டா குழம்பு அப்படியே தாண்டி இருந்ததே. இந்த போய் அந்த 4 துணியை துவைச்சிட்டு வர்றதுக்குள்ள எவ எடுத்தானு தெரியல, எங்க கொண்டு போய் வச்சு திங்கறானு தெரியல. எம்புட்டு ஆசையா வறுத்து வச்சிருந்த தெரியுமா கறி மீனும். என்ன சத்தம் இங்க? என்ன மைனியே மீனாட்சி, ஏதோ விளக்குமாறு பிசினஸ் பண்றீங்களா? நல்ல சேல விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கற மாதிரியே விளக்குமாறு வச்சுக்கிட்டு நிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். ஏதோ வீட்ல வெட்டியா உட்கார்ந்திருக்காம உருப்படுற வேலைய பாக்குறீங்களா? ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்து மருமவனா இப்படிதான் இருக்கணும். இடி வாய மூடிடி, இருக்கிற வயித்து எரிச்சல நீ வேற ஏண்டி? என்ன மைனி, என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி கண்ணு கலங்குறீங்க? உங்களை யாரும் எது சொன்னாங்களா? சொல்லுங்க. இல்ல இந்த கீழ மைனி எதுவும் உரண்டு எடுத்துதா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு மைனி, ஒண்டலாத பண்ணிடுறேன். அடியே தங்க, நம்ம வீட்ல இன்னைக்கு மீன் குழம்பு கறி குழம்புன்னு செஞ்சு வச்சோம்ல. ஆமா மீன் குழம்பு கறி குழம்பு. ச்சே, எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டீங்களா? எனக்கு வைக்கலையா? அடி போடி, நான் அதை நாக்கால கூட நக்கி பார்க்கல. குண்டானோட எவ்வளோ கவுத்துக்கிட்டு போயிட்டாடி, வீடு பூந்து எவ்வளோ குழம்பு களவாண்டுட்டு போயிட்டாடி. ஆஹா, குழம்பு காணாம போனது மைனிக்கு தெரிஞ்சிடுச்சு. நல்ல வேலை, நாம தான் எடுத்துக்கிட்டு போனோம்னா இன்னும் கண்டுபிடிக்கல. அங்க இப்படியே பழைய தூக்கி எவன் மேலேயாவது போட்டுடு, அதான் நல்லது. இவ்வளவு இருக்கிற வாட்டத்தை பார்த்தா இன்னைக்கு குழம்பு எடுத்தவளை கண்டுபிடிக்காம விட மாட்டாளுவோ போல. எப்படியாவது இவ்வளவுல திசை திருப்பி விட்டுடு, அதுதான் உனக்கும் உன் உடம்புக்கும் நல்லது. ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்ற மைனி, என்ன சொல்ற? நம்ம வீடு புந்து திருடிட்டாளுவடா. ஐயோ ஐயோ, இதுக்குதான் அந்த வீட்டை விட்டு எட்ட நவராம இருந்த இந்த செத்த போயிட்டு வரலாம்னு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையா? அந்த வீட்டுல நான் இல்லாத கொஞ்ச நேரத்துல என்ன ஒரு கலவரம் நடந்திருக்கு. என் மைனியே, என்னைய எதுக்கு அந்த வீட்டுல சும்மா இருக்கன்னு கேட்டீங்களே, இப்ப பாத்தியா? இம்புட்டு நாளா உன் வீட்டுக்கு நான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்திருக்கேன். அது உனக்கு இப்பதான் புரியும்னு நினைக்கிறேன். நான் இருந்தா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குமா? எவ கொண்டு போனான்னு தெரியலையே. என் மைனி குழம்பு வைக்கையிலே
வாய் அப்படி துடிச்சது சாப்பிட. அடியே எடுத்தவளுவ எலும்பு துண்டையும் மீன் முள்ளையுமாவது கொடுங்கடி, கண்ணால பாத்துக்கிறேன். மைனி இன்னைக்கு எடுத்தவளவுல சும்மா விடக்கூடாது மைனி. நம்ம வீட்லயே களவாடுறாளுவனா அவளுவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பாளுவ. என்கிட்டயே அவளுவ தில்லால கடை வேலையை போட்டு காட்டிட்டாளுவல்ல. இன்னைக்கு இந்த ஊரையே நான் ரெண்டாக்காம விட மாட்டேன் மைனி. ஏ தங்க, நீ மீனை துண்டாக்கு ஊரை ரெண்டாக்கு. என் வாசம் முன்னாடி எவனும் கத்தக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏ கீரா, நாங்களே குழம்பு கழுவு போயிடுச்சுன்னு குளவரியில இருக்கோம், நீ வேற வந்து இங்க நிக்காத அங்க நிக்காதுன்னு சொல்ற. உன் வீட்டுல திருடு போயிருந்தா உனக்கு தெரியும். இன்னைக்கு என் வீட்டுல திருடு தின்னவன் நாளைக்கு உன் வீட்டுக்கு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? பேசாம வா, வந்து எங்க கூட சேர்ந்துக்க. இல்ல 3 பேரும் சேர்ந்து நீ தான் என் வீட்டுல திருடுன்னு பட்டம் கட்டிடுவோம். இது என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு? என் வாசம் முன்னாடி நின்னு பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு பட்டமா? சரி தாங்க, எவன் எடுத்திருப்பா? இந்த தெருவுல இருக்கிறவ தானே எவ்வளவு இருப்பா? அவ திங்கு தீக்கிறதுக்குள்ள வீடு வீடா பூந்து தேடி கண்டுபிடிச்சிடலாமா? 4 பேரும் எங்க கிளம்பி நிக்கிறாளுவ? இவ்வளோ நிக்கிறத பார்த்தா எவனோ எங்கேயோ ஓசில எதையோ கொடுக்குறாங்கள. ஏ கீதா, ராசாத்தியக்கா, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? சீ, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. என்னடி சின்ன பண்ணே, ஏன் இப்ப நாங்க என்ன பண்ணோம்? எவனே எதையோ கொடுக்குறான், அதை வாங்குறதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போறீங்க. என்னைய ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? இங்க தானே இருக்கேன். சீ 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 சீ, உங்க கூட அக்கா தங்கச்சியாட்ட ஒண்ணு மணி பழக்கினது பெரிய தப்பு. சின்ன பண்ணே பேசாம போயிடு. நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்க சின்ன பண்ணே, போயிடு. என்னக்கா டென்ஷன்? என்ன டென்ஷன்? ஏக்கா, நீ கொடுத்திய மீன் குழம்பு வேற லெவலு, வேற மாதிரிக்கா. ஏக்கா ஏக்கா ஏக்கா, ராத்திரிக்கு கொஞ்சம் மட்டும் கொடுக்கா. சின்ன பொண்ணு தானா வந்து மாட்டுறா. அடியே, அன்னைக்கு அந்த தென்னந்தோப்புல மூக்காய் கிட்ட என்னை எப்படி அடிவாங்க வச்ச? கிழவி தேங்காய் நார் உரிக்கிற மாதிரி என்னை உரிச்சாடி. இன்னைக்கு பாரு, என் மைனி கையாலேயே உன்னை நான் மாறுன்னு மாற வைக்கல. என் பேரு தங்கமேலு கிடையாதுடி. சின்ன பொண்ணே, எல்லாம் தெரிஞ்சும் அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு சின்ன பொண்ணே. நான் என்னடி பண்ண? என் மேல எதுக்கு சந்தேகப்படுற? இப்ப நீ என்ன தப்பு பண்ணனே உனக்கு தெரியாது, அப்படிதானே? என் வீட்ல இருந்து மீன் குழம்பு கறி குழம்பு தலைகீழ கவுத்துக்கிட்டு போவல நீ. என்னடி என்ன சொல்ற? மீன் குழம்பையும் கறி குழம்பையும் தலைகளை கவுத்துக்கிட்டு போனா உன் மைனிக்கிட்ட குழம்பு கட்டதுக்கு தான் நீயும் உன் ஆத்தாலும் சேர்ந்துக்கிட்டு அந்த விரட்டு வெட்டினீங்க. அப்புறம் எப்படி அதை எடுத்துக்கிட்டு போக முடியும் என்னால? நடிக்காத சின்ன பொண்ணே, நடிக்காத. மைனி, எனக்கு சின்ன பொண்ணு மேலதான் சந்தேகம். அப்பவே குழம்பு வைக்கும் போதே குண்டான தூக்கிட்டு வந்தா பாருங்க. நீங்க கிண்ணத்துல போட்டு கொடுத்ததுன்னா இப்படி நீங்க எட்ட வந்ததும் அவ திருடிக்கிட்டு போயிருப்பா. மைனி, இவளை பத்தி தெரியாது. ஊருக்குள்ள நம்பர் 1 திருடி இவதான். அடியே டோப்பா, திருடி கிரடின்னு சொன்ன மூஞ்ச பேத்துருவேன். யாரை பார்த்து திருடிங்கிற? நீ தான் வீடு வீடா போய் திருடுவ, என்னைய சொல்ற? பாருங்க மைனி, பாருங்க அப்படி எப்படி பேச மாட்டா பாருங்க. நம்பாதீங்க மைனி, அவளை சுத்தமா நம்பாதீங்க. அவ சரியான நம்பர் 1 போட்டோட்டி. ஏக்கா என்னக்கா இவ தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கா? அந்த விளக்கமத்தை கொடுக்கா. இவ வாயில நல்ல 4 மொத்த மத்துற. சின்ன பண்ணே, எனக்கும் உன் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. போய் சொல்லாம சொல்லு, யார் சின்ன பண்ணே அந்த குழம்பு எடுத்துட்டு போனது? என்னது இது? நல்லா இருக்கே உங்க கதை. உன் நாத்தனாக்காரி சொல்றதை கேட்டுட்டு என்னையே சந்தேகப்படுறியா? உன் வீட்டுல திருடு தின்னு எனக்கு என்னக்கா இருக்கு? எப்படி நான் வந்து மனசு வந்து உன் வீட்டுல திருடுவேன்? நீயே சொல்லு. என்னைக்காவது இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வந்திருக்கனா? இல்ல நீ இல்லாத நேரமா தான் வர முடியுமா? இல்ல அந்த தங்கம் தான் வர விட்டுருவாளா? ஊமா ஊரை கிடக்குன்ற கதையா? எனக்கு என்னமோ தங்கம் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏய் சொல்லுடி, நீ தானே திருடுன? உன்னை தவிர இந்த வேலையை வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்கடி. போய் சொல்லாம சொல்லு. நானு கேட்டது சின்ன பொண்ணே, அவ எடுக்கலன்னு சொல்லிவிட்டா. கீதாக்கா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. போன வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்களா? அப்பதான் உங்க வீட்டுல 4 மாங்காய் அறுத்தா. கேட்டதுக்கு என் மைனி விடு, நான் என்ன வேணா செய்வேன், நீ யாருடின்னு சொல்லிவிட்டா. இப்ப வேணா அவகிட்ட கேளுங்க. அப்படியே நான் இல்ல அது இல்லன்ட்டு நடிக்க திலக்க மாதிரி நடிப்பா. என்ன தங்க, அதெல்லாம் நெசமா? ஐயோ கொத்துட்டலே. மைனி, நான் அவ மாங்காய் திருடுறத மட்டும் சொன்னாலே, அப்ப அவ என் கூட சேர்ந்துக்கிட்டு தேங்காய் திருடுறாளே, அது யாரும் சொல்லல. அது கேளுங்களேன். ஊருக்குள்ள அவளும் திருடிக்கிட்டு தான் கிடக்குறீங்க. நானும் யார் வீட்டுக்கும் போய் திருட மாட்டேன். சின்ன பொண்ணு தான் என்னைய கூப்பிடுவா. அடி உழுவ, யாரு கூப்பிடுவா? இந்த மாதிரி எதுவும் அள்ளி போடுற வேலை வச்சுக்கிட்ட அப்படியே கொழுத்து அறுத்துரும் பாரு. ஏ சின்ன பொண்ணு, திருடும் போது என்னை கூட்டு சேர்த்து திருடிட்டு இப்ப போட்டு கொடுக்குறியா? ஏய் என்னது இது? பேசிட்டு இருக்கிறப்ப மேல கை வைக்கிற. கையெடு. நான் அடிச்சா தாங்க மாட்டேடி. சின்ன பொண்ணு, நான் ஓங்கி அடிச்சா ஒன்றடன் வைட்டு பாக்குறியா? எங்க அட்ரி பார்க்கலாம். ஏய் அம்மா, ஏன் இடுப்ப ஒளிச்சு விட்டாலே. சின்ன பண்ணே எதுக்கு இப்ப அவளை அடிச்ச? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மைனி, என் மேல கை வச்சு அவளை சும்மா விடாதீங்க மைனி, அவளை சும்மா விடாதீங்க. என்னங்கடி அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி நாத்தனார்னு எல்லாம் ரவுண்டு கட்டுறீங்களா? என்ன ஒத்தி கொத்த 4 பேரையும் 4 பக்கம் தூக்கி வீசிடுவேன் பாக்குறீங்களா? இவ வீட்டுல இருக்கிறத இவ்வளவு ஆளுங்களே பங்கு போட்டு தின்னுவாள்வலாம். நாம குழம்பு கேட்க வந்த பாவத்துக்கு நம்ம மேல பழிய போடுவாள்வலாம். நல்லா இருக்குக்கா. ஏண்டி, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தாண்டி. நீ மட்டும் குண்டான தூக்கிக்கிட்டு குழம்பு கேட்க வராம இருந்திருந்தா அந்த குழம்ப நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டுருப்ப. இப்ப குழம்பு காணா போனதுக்கு காரணமே நீதான். ஏக்கா, நீ இப்படி இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. குழம்பு நான் வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு மாமியாரும் ஒரு நாத்தனாரும் உனக்கு பாடம் எடுத்தாள்வல. அவளவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ்வளவு சொல்றதை கேட்டுட்டு என்னையே நீ சந்தேகப்படுறியா?
எங்க இருக்க அந்த பஞ்சமட்டை எடுபட்ட ஈத்தச்சிருக்கி அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், அவ முடி பிடிச்சி கொளுத்தி போடுறான் கொளுத்தி. சின்ன பொண்ணு, ஏன் முன்னாடியே ஏன் மாமியாரை தப்பா பேசுற? இனி ஒரு வார்த்தை அவங்கள பத்தி எதுவும் பேசுன வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். கிழிப்பக்கா கிழிப்பேன், அதுக்கு உனக்கு கை இருந்தா தானே கிழிப்பேன். ஏய் விட்டு என்ன விடு. அக்கா அக்கா என்னக்கா நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ரோட்ல? ஏக்கா எழுந்துருங்கக்கா. சின்ன பொண்ணக்கா வாங்க கேட்டேன். மீனாட்சி இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது மீனாட்சி. இத்தனை நாள் பழக்கின என்னையே தப்பா சொல்லிடுச்சுல்ல, இதோட இதுக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ. நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன்டி, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போட்டு போட்டு தகடு 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 தில்லாலே தில்லாலே தகடு தில்லாலே. மைனியோ மைனியோ, நம்ம வீட்டு குழம்பு திருடவள சும்மா விடாத மைனி. ஒரு வாய் கூட நம்ம திங்கல, அவ குழம்பு தின்னுட்டு வந்து எப்படி உங்களையே அடிக்கிற பாருங்க மைனி. அவளை வயித்துல குத்துங்க மைனி. இன்னைக்கு அவ குடல உருவி உங்க கழுத்துல மாலையை போடணும் மைனி. யார் யாருக்கு இடத்துல மாலை போடுறான்னு பாக்கலாம் வாடி. அந்த குள்ள பிசாசு பேச்சு கேட்டுக்கிட்டு என்னையவ அடிக்கிற? ஏண்டி எதுக்கடி இப்படி அடிச்சுக்கிறீங்க ரோட்ல கிடந்து? அடி அடி எலும்பு கடை, என்னடி பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏத்தே அந்த சின்ன பண்ணி இருக்கா பாருங்க, நம்ம குடும்பத்தையே அதிகமா பேசுறாத்த. அதான் மைனி நல்ல ஏத்தி விட்டுடுச்சு. சின்ன பொண்ணு, என்ன பழக்கம் இதெல்லாம்? அக்கா தங்கச்சி மாதிரி தானே இருந்தீங்க. அக்காவது தங்கச்சியாவது, இனி எனக்கு எவ்வளவு அக்கா கிடையாது. நீ என்னடி சொல்றது? இனி அது வேணும் இது வேணும்னு எவ்வளவு என் வீடு தேடி வரக்கூடாது. கொடுத்து அழிஞ்சதுக்கு நல்ல என் குடும்பத்தை கெடுத்து விட்டுட்டாளுவ. இப்ப சந்தோஷமா இருக்கும். இந்த குழம்பு தரலன்னு என்ன போர்க்களத்தை இழுத்து விட்டுருக்காளோ பாரு. இந்த பாருக்கா, மறுபடி நான் தான் காரணம்னு சொன்னேன், அப்புறம் நல்லா இருக்காதுக்கா. உனக்கு 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி தானே என்னை இப்படி தூக்கி போட்டு மிதி மிதிச்சேன். எனக்கும் இருக்காங்க, நான் போய் இட்டுட்டு வந்தேன். உன் குடும்பத்தையே உண்டலாத பண்ணிடுவாங்க. போய் கூப்பிட்டுட்டு வா, யார் ஜெயிக்கிறான்னு பாக்கும். போ. ஏ மைனி, நீ சரியான ஆளுதான் மைனி. ஊர் சண்டையை இழுத்து விட்டுற போலயே. ஏக்கா யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியாம எதுக்குக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ராசத்தியக்கா, சின்ன பண்ணாக்கா தான் குழம்பு எடுத்தது, நீ பாத்தியா? எதுக்கு இந்த மைனி சொல்றதெல்லாம் கேக்குற? இதுவே சரியான அலுவலி புழுவனி. இது பேச்சு நம்பிக்கிட்டே அதை போய் அடிச்சுட்ட. எடி அவ பொய்யா சொல்லியிருந்தாலும் இவ என்ன பேச்சு பேசினா பத்தியா? எதுக்கடி நம்ம மாமியாரை பத்தி தப்பா பேசணும்? ஆமா இன்னைக்குதான் வந்திருக்காங்க மாமியார் வானத்துல எது துள்ளி குதிச்சு. இவ்வளவு நாள் மாமியார் சண்டை போட்டப்ப நாத்தனார் சண்டை போட்டப்பல நாங்க தேவைப்பட்டது. இப்பதான் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களே, இனி நாங்க எதுக்கு தேவை? அதான் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நான் என்ன ஒண்ணும் தெரியாதவளா இருந்தேன்? பேசிக்கிட்டே போனா வார்த்தை தான் வளருங்க. என்னம்மா இது? ஏம்மா ராசாத்தி, என்ன இதெல்லாம்? ஒரு பெரியவ நீ, அவகிட்ட போய் என்ன நீ? 1000 பேர் இருந்தாலும் அவ உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா? அதை நினைச்சு பாத்திருக்கியா? நான் அவளுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன்? அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம யா வீட்ல இருந்து திருடிட்டு போயிருக்கா. இந்த பாருக்கா, மறுபடி நான் திருடுன்னு சொல்லாதக்கா, நல்லா இருக்காது. உனக்கு அப்படி சந்தேகமா இருந்தா போய் எந்த கோயில வேணா மண் அள்ளி வை. எவ்வளவு திருடினாலும் அவளுக்கு கை கால் விளங்காம போகும். ஐயோ என்னடா இது? அப்படி செஞ்சா நமக்கு தானே கை கால் இழுத்துக்கும். என்னடி என் மைனி பார்த்தா அப்படி மந்திரம் பண்ற மாதிரியா இருக்கு? பாருங்க மைனி, அப்ப உங்களை மாயக்காரி மந்திரக்காரின்னு சொல்லாம சொல்லுறா. இந்த தங்கமயிலு, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது 2 இழுத்து விடாத. நீங்க என்னடி சொல்றது? எம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழம்பு ஆசாசியா வச்சிருந்தேன். அதை எவ எடுத்தான்னு தெரிஞ்சுக்காம விட போறதில்ல. இந்த இப்பவே மாரியாத்தா கோயிலுக்கு போறேன். சூடத்தை கொளுத்தி மண்ணள்ளி போட்டு அவளை ஒண்ணுல ஆக்குறேன். நான் வச்ச குழம்ப எவ தின்னாலோ அவளுக்கு வயித்தால புடுக்கிக்கிட்டு போவும். அவ வாயெல்லாம் கோணிக்கும். சூளத்துல எலுமிச்சை மரத்தை சொருவி அவளை ரத்தம் வாங்கி எடுக்க வைக்கல. என் பேரு ராசாத்தி கிடையாதுடி. இந்த இப்ப சொன்னிய இது சரியான வார்த்தை. முதல்ல அதை செய்யி. அப்படி எவாதான் ஊர்ல திருடு திங்கறான்னு கண்டுபிடிக்கலாம். ஆஹா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. கோயிலுக்கு போய் சூடத்தை கொளுத்த போறாளே. மைனி வேண்டாம் மைனி, அதெல்லாம் நமக்கு தான் பாவம். எங்கேயும் யாரும் எடுத்து திருடி தின்னா போறாங்க. வீடுங்க மைனி. அது எப்படி விட முடியும்? என்னால விடவே முடியல தங்கம். என் மனசு ஆறல தங்கம். அந்த குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. என் ரத்தம்லாம் சூடா இருக்கு. ஆஹா, குழம்பு எடுத்தது நாம தானே தெரிஞ்சோம். மைனி காளி குடலை புடுக்கிற மாதிரி நம்ம குடலை புடுங்கி மாலையா போட்டுக்குவா. மைனி வேணாம் மைனி வேணாம். எலுமிச்சை பழம்லாம் சொருவு வேணாம் மைனி. எவ்வளவு இருந்தாலும் நமக்கு உள்ளவளா தானே இருப்பா. பாவம் அவளுக்கும் புள்ள குட்டிட்டு இருக்குல்ல. விடுக பைடி, எங்கேயும் தின்னுட்டு போறா. உள்ளவளா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு வாங்கி திங்கணும். இப்படி திருடி தின்னக்கூடாது. என் வீட்டுக்காரையா இருந்தாலும் சரி, எகிட்ட வீட்டுக்காரையா இருந்தாலும் சரி, திருடி தின்னவள சும்மா விட போறது இல்லைன்னா. போச்சே எல்லாம் போச்சே. மைனி அடியே தாங்க, இதுதாண்டி நீ கடைசியா நல்லா பேசுறது. இப்பவுமே எதுவா இருந்தாலும் பேசிக்க, பாடிக்க, சிரிச்சுக்க. இனி வா வாய் விளக்காம போயிடும். உன் கை 2 குடைக்கி போயிடும். இந்த காலை வச்சுக்கிட்டு இனி எந்த ஆட்டமும் போட முடியாதுடி. அவ்வளவுதான். முடி ராசாதி, பரவாயில்ல, விட்டுட்டு போமா, விட்டுட்டு போ. இப்ப என்ன குழம்புல சாப்பிடாதானே? இந்த தங்கத்துக்கு தான் உங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்களா ஒரு வாளி நிறைய. அதை கொண்டு வந்து தார, எடுத்து சாப்பிடுங்க. என்னம்மா சொல்றேன்? எந்த குழம்பு யார் கொடுத்தா? ஓ மைனி கறி தாண்டி. ஒரு குண்டா நிறைய கறி குழம்பு மீன் குழம்புலாம் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா வீட்டுல. அத்தை ஆஹா முடிஞ்சது சோழி முடிஞ்சது. ஏ தங்கம், ஏதுடி மீன் குழம்பு? ஏது மீன் குழம்பு சொல்லு. மைனி எனக்கு அர்ஜென்ட்டா ஆய் வருது, நான் போறேன். ஏய் நில்லு. வீட்டுக்குள்ளே திருடுன்னு வச்சுக்கிட்டு ஊரா தேடுறாங்களாம். முதல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்கள பிடிச்சி விசாரிங்க, அடுத்தது என்கிட்ட வரலாம். இந்த பாரு மீனாட்சி, இனி யாரும் நான் பண்ணது தப்பு என்னைய மன்னிச்சிருங்கன்னு என்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்க கூடாது சொல்லிவிட்டேன். என் மனசு ஆற வர யாரையும் மன்னிக்க நான் தயாரா இல்ல. என்ன பண்ணு?
அவசரப்பட்டுட்டியாக்கா? இன்னைக்கு அந்த தங்கமயில மைனியை சும்மா விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் அங்க ஒரு தாய் கிழவி இருக்கு பாரு, அதுதான். போங்கடி, இப்பயாவது வீட்டுக்கு போங்க. எது ஒண்ணு